17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. ஒரு மனுஷனால எப்படி இந்த பூமி முழுவதும் தேவ மகிமை இழந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, ஏசப்பா எனக்கு தேவ நீதியை கொடுத்திருக்கிறார், நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எழுந்து நிற்கல பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ நீதி. தேவனுக்கு முன்பாக நம்மை எது நிற்க வைக்கிறது? நம்முடைய சுயநீதி அல்ல. தேவனுக்கு முன்பாக இரக்கங்களினால் பெற்ற தேவநீதியே அவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறது. ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், அவருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்ம கர்த்தர் எப்படி மாத்திட்டார்னா, ராஜாக்களாக ஆசாரியர்களாக. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவ நீதி நம்மளை எப்படி நடத்தும் தெரியுமா? நாம் பாவம் செய்யாத அளவில் நம்மை பாதுகாக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன், ஒரு பையன், அவன் ஒரு தப்பு பண்ணா வெளியே என்ன சொல்லுவாங்க? இந்த குடும்பத்தில் பிறந்து இது இப்படியா போனோம் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களாங்க, சொல்லுவாங்க. நீங்களும் நான் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதியை இயேசு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த எண்ணத்தை டெய்லி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப நமக்கு தெரியும், மற்றவன் செய்யறது போல இந்த பாவத்தை அழுக்க நான் செய்யக்கூடாது. ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். அப்படி வலது கரம் உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஸ்லோவா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம். எல்லாரும் பாடும். போதுமானவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்ப்பவர். போதுமானவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் சுகம் பெற்றுக்கொண்டேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம்
ஆராதனை 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 ஆராதனை. பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. எல்லாரும் சொல்லுவோம், என் பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா ஜீவனை பெற்று கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீதியை குறித்து உணர்த்துவார். தேவநீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்த எங்கள் மேல், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்கள் மேல் கிருபை வைத்து இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மீட்பை கொண்டு நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பகல் வேளையில் நீர் எங்களை உணர்த்தி இருக்கிறீர். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தியம் வேரூன்றட்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபையில் வருகிறேன், நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா நான் எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. நான் எப்படினாலும் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க தகுதி உள்ளவன் என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உணர்வை நீர் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சபை சுத்திகரிக்கப்படட்டும், சபை விடுதலையாக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைகளை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வெளிப்பட்டு எல்லா மகிமையும் கனத்தை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார். ஆமென்.